மோடி தமிழகம் வருவதை பார்த்து திமுகவினருக்கு பயம் வந்துள்ளதாக தேசிய பெண்கள் ஆணைய உறுப்பினர் குஷ்பு விமர்சித்துள்ளார். வேலூர் தொரப்பாடி ரயில்வே மேம்பாலம் சர்வீஸ் சாலை பகுதியில் ஏசிஎஸ் இலவச திருமண மண்டபம், இலவச மருத்துவ மையம் மற்றும் இலவச வேலைவாய்ப்பு தகவல் மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான், தேசிய பெண்கள் ஆணைய உறுப்பினர் குஷ்பு மற்றும் திரைப்பட இயக்குநர் சுந்தர் சி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு தேசிய பெண்கள் ஆணைய உறுப்பினர் குஷ்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி தமிழகம் வருவதை பார்த்து திமுகவினர் பயப்படுகின்றனர். பிரதமர் மோடி வரும்போது தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சி உள்ளது என்றார். நம்ம தான் ஜெயிக்க போறோம், அவங்க ஏன் பயப்படுறாங்க? அவர்கிட்ட நான் கேக்குறேன், எல்லா இடத்துல நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லும் போது ஏன் மறுபடியும் வந்து காங்கிரஸும் சரி, அதிமுகவும் சரி, பாமகவும் சரி, விசிக்கும் சரி, எல்லா இடத்துலயும் இவங்க ஏன் போய் கேட்டுட்டு இருக்காங்க, வாங்க வாங்க வாங்க, ஏன் கமல் சருக்கு வந்து ராஜ்யசபா கொடுக்குறாங்க? அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல. உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு. அதுக்குதான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா? அவர் போனாலும் கூட்டம் வராது, கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு. இதெல்லாம் கேள்வி நான் கேட்கிறேன். நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம், கதவு திறந்திருக்கு, யார் வேணாலும் எங்க கூட வரலாம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்கு வந்த பெண்ணிடம் ஆண் ஊழியர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக கூறி அந்த பெண் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த 27 வயதுடைய பெண்மணி தனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார். மேலும் அந்த பெண்மணிக்கு தோல் தொடர்பான பிரச்சனை இருந்த காரணத்தால் அரசு மருத்துவமனையில் உள்ள பெண் மருத்துவரிடம் மருத்துவ ஆலோசனை பெற்று ரத்த பரிசோதனை மற்றும் HIV பரிசோதனை செய்ய சென்றுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த ஸ்டீபன் என்கிற ஊழியர் அந்த பெண்ணிடம் தகாத முறையில் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டே தலைமை மருத்துவர் சுதாவிடம் புகார் தெரிவித்தார். முறையாக புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில், இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இதுபோன்ற நபர்களால் தான் புதுச்சேரி சம்பவம் போன்று நடைபெற்று வருவதாகவும் கண்ணீருடன் கூறினார். அங்க போயிட்டு எனக்கு மனசே கேட்கல. இவங்க என்னை பார்த்த பார்வை எதுவுமே எனக்கு தப்பாதான் தெரிஞ்சு, தப்பாதான் பார்த்தாங்க, தப்பாதான் அவங்க அந்த தப்பான மீனிங்ல அவங்க என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு சிங்கிள் பேரண்ட், எனக்கு தெரியும் என்னை ஒருத்தங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பாக்குறாங்கன்னா அவங்க என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, என்ன அர்த்தத்துல என்கிட்ட பேசுறாங்க, இது கூட தெரியாத அளவுக்கு நான் ஒரு பையனை வளர்க்கல. சோழாவரம் அருகே சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி மீது லாரி ஏறி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழாவரம் அடுத்த நெற்குன்றம் கிராமத்தில் லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி கடைக்குள் புகுந்தது. இதில் சாலையில் நடந்து சென்ற அதே கிராமத்தை சேர்ந்த சம்பூர்ணம் என்ற மூதாட்டி லாரியின் அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் கடையின் சுவர் இடிந்து விழுந்ததில் கடை உரிமையாளர் குணா படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழாவரம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்ற வந்தபோது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்திற்குள் அசுர வேகத்தில் கனரக வாகனங்கள் செல்வதாகவும் மதுபோதையில் ஓட்டுநர் லாரியை இயக்கியதே விபத்திற்கு காரணம் எனவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாணவர்கள் 9 பேர் மொட்டை மாடியில் நின்று கொண்டு தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 36 மாணவர்கள் இருந்து வருகின்றனர். இதில் 9 மாணவர்கள் மொட்டை மாடியில் ஏறிக்கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தற்கொலை செய்வதாக மிரட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்தனர். இதுகுறித்து காவல்துறை தரப்பில் சிறுவர்களிடம் கேட்டபோது தங்கள் சுதந்திரமாக விளையாட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டல் முதல் டீ கடை வரை வடநாட்டவர்கள் உள்ளார்கள் எனவும்
தமிழகத்தை சேர்ந்த ஆண்கள் டாஸ்மாகில் உள்ளார்கள் என அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த ஆலந்தூரில் முதலமைச்சர் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமோ அன்பரசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மகளிருக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் டீ கடை முதல் ஓட்டல் வரை வெளிநாட்டவர்களை வேலைக்கு இருப்பதாகவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண்கள் அனைவரும் டாஸ்மாகில் உள்ளார்கள் எனவும் அவர் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர்ல அதை பார்க்கணும் நம்மால் பார்க்க மாட்டேன். உத்தரமேர நடு சிரிக்கிறதுக்கு சொல்ல உண்மையை நல்ல சொல்றேன். உத்தரமேர நடு போடுறான். யார் போடுறான்னா வடநாட்டுல இருந்து தான் வந்து போறான். இந்திக்காரன் தான் போடுறான். இங்க இருக்கிற ஆள் யாரும் போடல வரமாட்டேன்ட்டான். எனக்கு நான் கௌரவமா இருக்கேன். ஆச்சாரி வேலையில இருந்து மொத்த வேலையில யார் ஆகுறாங்கன்னா வடநாட்டுல இருக்கிறவங்க வந்து வேலை பார்த்துக்கிறான். நம்மளால வேலை பார்க்கறதில்ல. ஆனா நீ பெண்கள் தான் நீ எல்லா குடும்பங்கள்லயும் நீ வேலை பார்த்துட்டு இருக்க இல்லையா? ஆக இன்னைக்கு பெண்களும் அந்த அளவுக்கு தைரியமா ஆண்களுக்கு நிகராக இருக்கிறாங்க சொன்னா அதற்கு காரணம் திமுக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.